அனைவருக்கும் வணக்கம். சிவஞான செல்வர்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய 9வது நாள் மாலை அமர்வினை சிந்திக்க இருக்கின்றோம். காலையில் கொடிக்கவியை தொடங்கி சிந்தித்தோம். அதிலே ஒளியாகவும் இருளாகவும் நம்மிடம் 2 பொருள்கள் இருக்கின்றன. ஒளியாக இருக்கிற பொருள் வெளிப்பட்டால், இருளாக இருக்கிற பொருள் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறது, அல்லது ஒன்று மேலிட்டால் ஒன்று ஒலிக்கிறது. ஒலிக்கிறது என்ற சொல்லையும் கூட நுட்பமாக நமக்கு அனுபவ பொருள் ஒலித்துக் கொள்ளுகிறது என்பதாக, ஒலித்துக் கொள்ளுகிறது. ஒலிக்கிறது என்று சொன்னால் சாதாரணமாக ஒளி விடுகிறது என்று பொருள். ஆனால் இங்கே தன்னை ஒலித்துக் கொள்ளுகிறது என்ற பொருளிலே அந்த இருளையும் ஒளியையும் பயன்படுத்தினார். இருளும் ஒளியும் ஆன்மாவை இடமாக கொண்டு இருக்கின்ற வகையில் எது ஒளி செய்கிறது என்று கேட்டால், ஒளி செய்கிறதா இருளை செய்கிறதா என்பதாக கேட்டால், இருள் என்பது ஒரு வெளியைப் போல நம்மை இடமாக கொண்டு இருக்கிறது. அதே சமயத்தில் நம்மை இடமாக கொண்டு இருக்கின்ற கடவுள் உயிருக்கு உயிராக ஒரு புள்ளியைப் போல இருக்கிறது. அந்த புள்ளி என்பது ஒரு சுருங்கிய புள்ளி என்பது அல்ல. எப்படி வாயுவானது வெளியிலே கலந்து இருக்கிறதோ அதுபோல வாயுவின் இயக்கமாக இருக்கிற ஆற்றல் போல உயிருக்கு உயிராக பெருமான் இருக்கிறான். ஏனென்றால் அது ஒரு புள்ளியாக அமைத்து விட்டால் நீங்கள் எல்லாம் ஏதோ பெருமான் உள்ளே ஒரு வட்டமாக இருக்கிறான் என்று நினைத்து விடுவீர்கள். உயிருக்கு உயிராக இருக்கிறான் என்று சொன்னால், எப்படி வெளியிலே காற்று இருக்கிறது, காற்றுக்கு ஒரு இயக்கம் இருக்கிறதோ அதை போல இருளானது வெளியாக என்னை மறைத்திருக்க, என்னிலே என்னுடைய ஆற்றல், என்னோட உயிர் என்பதாகிய ஒன்றுக்கு உள்ளே உயிராக இணைந்து இருக்கிறான். அப்படி இருக்கிற பொருள்தான் ஒளிப்பொருள். ஆனால் அந்த ஒளிப்பொருள் ஒளி உடையதாக விளங்குகிறது என்பதாக சொன்னால் இருளை போல இல்லை. இருளானது வெளியாக மறைத்து கொண்டிருக்கிறது. ஒளியானது வெளியே வர வர இருள் இல்லாமல் போகிறது என்பது அல்ல, ஒளித்துக் கொள்ளுகிறது. எந்த அளவிற்கு இறைவன் வெளியே, அதாவது ஞானம் வெளியே வருகிறதோ அந்த அளவிற்கு இருள் ஒளித்துக் கொள்கிறது. எந்த அளவிற்கு இருளானது பரவி இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயிருக்கு உயிராகிய இறைவன் ஒளித்துக் கொண்டிருக்கிறான். இதே விஷயத்தை மாணிக்க வாசகர் ஒளிக்கும் சோரன், அதே ஒளிக்கும் சோரனே என்பதாக பாடியிருக்கிறார். ஒளித்துக் கொள்ளுகிறான் என்று சொன்னால் காணாமல் போகிறான் என்பது அல்ல. உங்களுக்கு இருக்கிற இருள் வெளி காணவிட்டாத நிலையை அமைக்கிறது. இதுதான் அடிப்படை. ஆன்மாவை இடமாக கொண்டு இந்த 2 செயல்களும் தொடர்ந்து நடக்கின்றன. இதை கடந்து உயிருக்கு உயிராக இருக்கிற அந்த பொருள் எதை செய்கிறது என்று கேட்டால், தெளிக்கும் அறிவாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, அது அறிவை தொடர்ந்து திகழச் செய்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து தன்னிலே நீங்கள் காணுமாறு விளங்கி கொண்டிருக்கிறது. விளங்குவதை நீங்கள் இருள் வெளியிலே பார்ப்பதை பொறுத்து அதை அனுபவிக்கலாம். ஆனால் அது
உங்களுடைய செயல் ஒரு மலமானது மும்மலமாக ஆகி அதிலே குளித்துக் கொண்டிருப்பவர்களாக இருக்கிறீர்கள். அருள் குளிக்கும்படியாக உங்களுக்கு அனுபவம் அமைய வேண்டும் என்று அருளை கூடுவதற்காக கொடியை கட்டினேன் என்று முதல் பாடலிலே பேசினார். அடுத்த பாடலில் பொருளாகின்ற பொருள் எது, போது எது, கண் எது, இருள் ஆம் வெளி இரவு ஏது, இருளாம் வெளியேது இரவு ஏது. அதிலே பொருளாம் பொருள் ஏது என்பது பொருளில் அழியாத பொருள் என்பது மட்டுமல்ல, பொருளை ஆக்குகின்ற பொருள். எந்த பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் ஆவதற்கு, ஆம் என்று சொன்னால் ஆவதற்கு அல்லது உண்டாவதற்கு அல்லது இருப்பதற்கு, பொருள் என்பதாகவே விளங்குவதற்காக இருக்கின்ற பொருள் எது, அதுதான் அந்த மூலப்பொருள் தன்மையை காண்பது. அந்த பொருள் தன்மையை காண்பதற்காக நான் என்ன செய்தேன் அல்லது செய்த ஒன்று எது என்று கேட்டால் போது என்பதாகிய ஆன்மா. போது என்பது அறிவுதான். ஆனால் அந்த அறிவு என்பது எது என்று கேட்டால், உலகப் பொருள்களை பார்த்து அனுபவிக்கின்ற ஒரு முதல் நிகழ்ச்சி அறிவு. இரண்டாவது நிகழ்ச்சி, இந்த அறிவை பார்த்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்பது ஞானம். கண்ணினால் பார்த்த பொருள் சிவப்பான மலர் என்பது பொது அறிவு. இதே அறிவு நான் பொருளை மயங்கி ஏதாவது ஒரு வினையில் ஈடுபட்டிருந்தால் அந்த வினையானது எனக்கு ஒரு பக்குவத்தை தரும், அந்த செயலானது எனக்கு ஒரு முடிவை தரும். அந்த முடிவிற்கு பெயர் ஞானம். எப்படி நான் தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒன்று எனக்கு ஒத்து வராமல் போகிறது என்று தெரிந்து கொள்கிறேனோ, அதை போல தொடர்ந்து பெறுகிற அறிவின் மூலமாக வருகிற இன்னொரு முடிவிற்கு பெயர் ஞானம். அதே ஞானத்தை எனக்கு தந்தது நான் இந்த பொருளின் மூலமாக பெற்றதாக கற்றுக்கொண்டேன். ஆனால் இதையெல்லாம் எனக்கு தெரியாமலே எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னை விட அறிவாளியான ஒரு பொருள் என்பதாக ஒரு ஞானம் வந்து, அதே பொருள் ஞானத்திற்கு பிறகு அந்த பொருளே இந்த ஞானத்தை தருமாறு வந்தால் அதற்கு பெயர் போதம். இந்த போதம்தான். இந்த போதத்தை பெறுகிற வரைக்கும் உங்களை நீங்கள் போகிற வழியிலே போய் எப்படியெல்லாம் ஊரை சுற்றி கொண்டு வர வேண்டுமோ அப்படி வருகின்ற விஷயம்தான் என்ன, போது என்பதாகிய ஒன்று. அந்த போது வந்து விட்டால், ஏற்கனவே நான் கண்ணுதல்னு ஒரு விஷயம் சொன்னேன்ல, எல்லாவற்றின் சார்பும் தெரிந்து கொள்ளப்படும். எல்லாவற்றின் சார்பும் தெரிந்து கொண்டால்தான் இருள் என்கிற வெளி வேறு இரவு வேறு என்கிற ஒரு தனித்தன்மை கிடைக்கும். இரவு என்று சொன்னால் ஆணவம் என்ற ஒன்றிலே ஈடுபட்டு நாம் செய்த செயல்கள் எல்லாம் இரவு. இருள் என்பது என்னை மறைத்திருக்கிற மூலப்பொருள். அந்த பொருளை அடிப்படையாக கொண்டு நான் செய்த தெரியாமல் போன அல்லது எனக்கு விளங்காமல் போன விஷயங்களாக நான் சேர்த்து வைத்த வினைகள், அந்த வினைகள் தான் இப்பொழுது என்னால் பார்க்கப்படுகின்றன. எந்த வகையில்? போதம் பெற்ற வகையில். போதம் பெற்ற வகையில் கண் என்ற ஒரு பொறுப்பை ஏன் இங்கே சொன்னார் என்றால், போதம் பெற்று பொருந்திய நிலை. போதம் பெற்று ஆன்மாவானது
பொருளாம் பொருளோடு பொருந்திய நிலை. ஏன்னா அந்த முதல் விஷயத்திலேயே இதற்கான அடிப்படைகளை எல்லாம் வைத்து விட்டார். இந்த பொருள் ஏது என்று மட்டும் சொல்லி இருந்தால் இந்த அனுபவங்களுக்காக இதை பேசுகிறார் என்று வராது. பொருளாம் பொருளேது என்பதை தெரிந்து கொண்டு விட்டால் அது தந்த ஞானம், அது பொருந்தி பெறுகின்ற அறிவு நிலை, அதன் மூலமாக இருட்டையும் செயல்களையும் வேறுபார்த்து பிரிகின்ற நிலை, இப்படிப்பட்ட நிலைகள் தெரிய வருவதுதான் அருளாளன் அல்லது அருள். முதல் பாடலில் அருள் கூடும்படி சொன்ன விஷயம் இப்பொழுது அருள் செயல்நிலையாக விளங்குகிற ஒரு விஷயமாக வருகிறது. அந்த செயல்நிலையிலே இதுவரைக்கும் என்னுடைய உடம்பு அல்லது உலகம் இவற்றிலெல்லாம் நீ இல்லாமல் பார்த்த இந்த ஞானமானது மாறி நீ இருக்கின்ற விஷயமாகவே எல்லாவற்றையும் பார்க்கின்ற ஒரு உயர்ந்த தன்மையிலே மேலேறுவதுதான் கோபுரவாசல் கொடியினுடைய ஏற்றம். கோபுரவாசல் என்பது என்னுடைய ஆன்மாவின் அடிஞானத்திலே இருந்து முடிஞானத்தை நோக்கிய நிலை. சரிதானே? கீழே இருந்து மேலே நான் அனுபவமாக பெற்ற நிலை. இது ஆன்மாவினுடைய இறைவன் மூலமாக ஞான வளர்ச்சி பெற்ற நிலையை சொல்லுகிறார். இதை ஏறத்தாழ முதல் பாடலினுடைய தொடர்ச்சியாகவே அமைக்கிறார். இரண்டாவது ஒரு புதிய கருத்தாக இல்லாமல் முதல் பாடலிலே 3 மலங்களில் குளித்து அருளை கூடிய ஆன்மாவின் அருள் ஏற்றமாக இதை அமைக்கிறார். முதல் பாடலில் அருளை கூடிய ஆன்மாவின் அருள் ஏற்றமாக இதை அமைக்கிறார். அப்படியே 3வது பாட்டை பார்த்தீங்கன்னா, வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது உணர்வு அறிய தன்மையனை நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பெரியாமைதானே குறிக்கும் அருள் நல்க கொடி. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? பொருள்களை எல்லாம் பார்த்து கோபுரவாசல் கொடியில் போனோம்ல, இறைவனையே பார்க்கிறோம். இது வரைக்கும் இறைவனையே பார்த்து பேசிய அனுபவமாக நாம் பறையில் அழுந்தி இருக்கிறோம். சிவனை எல்லா பொருள்களிலும் பார்த்திருக்கிறோம். அப்புறம் பரமானந்தம் என்ற ஒன்றை அனுபவித்திருக்கிறோம். எதில்? உண்மை நெறி விளக்கத்தில். இப்போ பாருங்க, வாக்கு மனாதீதன், வாக்கு மனாதீதன்னு ஒரு பெயர் இறைவனுக்கு கொடுப்போம்ல, அதோட கேட்டிருந்தாங்க. வாக்கு மனம் கடந்தவன் அதீதன். அதே விஷயம் வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது. இந்த விஷயம் நமக்கா இறைவனுக்கா? வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது உணர்வு அறிய தன்மையனை நோக்கி பிரித்து அறிவு தம்மில் பிரியாமை. இந்த ரா வல்லினம் போடுவாங்க. ஆமாம், அந்த பிரித்தல் என்பது 2 விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஒன்று முழுவதுமாக நீங்குதல், இன்னொன்று அந்த பிரிப்பு என்பது அதாவது நீங்கியும் நீங்காமலும், அந்த மாதிரி 2 விஷயமாகவும் அந்த ரகரத்துக்கு பொருள் அமைப்பதற்கு இடம் உண்டு. இங்கே எந்த மாதிரி பொருள் வருகிறது என்பது நாம் இடத்திற்கேற்ப முடிவு செய்ய வேண்டும். வாக்காலும் அதாவது வாக்கு மனாதீதன் என்பதற்கும் வாக்காலும் மனத்தினாலும் தாக்கப்படாத ஒரு உணர்வு என்பதற்கும் வேறுபாடு உண்டு. வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது, அறியப்பட முடியாதவன் என்பதற்கு, தாக்குதல் இல்லாதவன் என்பதற்கு ஏன் அந்த மாதிரி ஒரு சொல்லை அமைத்தார்? திருஞான சம்பந்தர் பார்த்தார்னு வச்சுக்கோமே, திருஞான சம்பந்தர்
எப்படி பார்த்தார்? திருஞான சம்பந்தர் பரம்பொருளை எப்படி பார்த்தார்? தோடுடைய செவியன் என்பதாக அவருடைய பாடலில் வருகிறது. அவருடைய பார்வையிலே அர்த்தநாரீஸ்வர மூர்த்தம் வருகிறது. ஆனால் நாம் அம்மாவோட பால் கொடுத்த விஷயமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் சொன்னது அவர் முதல் பாடலில் தோடுடைய செவியன் என்று சொன்னது. ஆனால் பால் கொடுத்துட்டு போனது ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் கொடுத்துட்டு போனதாக இருக்கு. அப்பொழுது எந்த மாதிரி ஞானம் பெற்றார் அப்படின்னு கேட்டால், இந்த இப்படியால் இது என்னும், இதனால் இது என்று சொல்லுகின்ற காரண அறிவை பெற்றார் அப்படின்னு அவர் 3 வகையான ஞானம், திருப்பெருக்கு சிவஞானம், பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலஞானம், இந்த 3 வகையாக சொல்லப்படுகிற அந்த ஞானத்தை எதற்கு பயன்படுத்துகிறார் என்றால், இதனால் இது, இப்படியால் இது என்ற ஞானத்தை பெற்றவர் அப்படின்னு அவர் சொல்லி, அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் அப்பரடிகளை பார்க்கிற பொழுது அப்பரே என்று முதலில் அழைத்தவர் திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசு சுவாமிகளை பார்த்து அவர்தான் முதலில் அப்பர் என்ற சொல்லை அமைத்து திருநாவுக்கரசு பெருமானை உலகத்திற்கு அந்த பெயரால் அறிமுகப்படுத்தினார். ஏன் அறிமுகப்படுத்தினார் என்றால், அப்பன் திருவாலங்காடு என்று காரைக்கால் அம்மையார் சொன்னது, அப்பன் என்று சொன்னால் தொண்டினுடைய ஒரு அடையாளம். அந்த தொண்டினுடைய அடையாளத்திற்கு ஒரு முழுமைத்தன்மையை கொடுக்கிற காலத்தில் அப்பர் என்பதாக ஒரு பெயரடையாளத்தை முன்வைக்கிறார் என்று விளக்குகிறார்கள். அதுதானே தொண்டர் என்பதற்கு, தொண்டன் என்று நாம் எப்பவுமே நம்ம அளவில் நாயன்மார்களை தொண்டர் என்பதாகத்தான் அழைக்கிறோம். அது ஏன் அப்படின்னா, எந்த காலத்திலேயும் அந்த பொருளுக்கான ஒரு அனுபவம், அதற்கான முழுமை, அதில் அது எந்த விதமான வேறுபாடும் கொள்ளக்கூடாது. வேறுபாடு அதுக்குள்ளே வரக்கூடாது. அந்த ஒருமை வரணும். அதை தான் ஒருமை பேர் அருள் நெறி, திருநெறி, ஒரு நெறி. இந்த ஒரு நெறியை மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தம் சொல்கிறாங்கல்ல, இந்த ஒரு நெறியை மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தம். ஒரு நெறிய மனம் வைத்து உணர்தல் என்பதுதான் இந்த வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்கால். ஒரு நெறியாக வைத்து உணர்தல் என்பதற்கு மறுபடியும் கருவி கரணங்களை வைத்துக் கொண்டு விளக்கம் சொல்லுவது ஒரு வகை. நாம் நேராக படிச்சிட்டனால வாக்கு மனம் இவைகளினுடைய அனுபவம் எந்த காலத்திலும் நமக்கு தாக்குதல் அனுபவம். நம்முடைய உலக அனுபவம் என்பது தாக்குதல் அனுபவம். தாக்குதல் என்று சொன்னால் ஒன்று பொருளின் தாக்குதல், இன்னொன்று வினையின் தாக்குதல். இந்த தாக்குதல் என்பதை அடிப்படையாக கொண்டு பொருளின் தாக்குதலை வாக்கு என்று சொன்னால், மனத்தின் தாக்குதல் வினையின் தாக்குதல். பொருளினுடைய மாயை தாக்கமும் மனத்தின் தாக்கமாகிய வினை தாக்கமும் இல்லாமல் உணர்கிற முறை எந்த முறை என்று கேட்டால், வாக்காலும் மிக்க மனத்தாலும் எக்காலும் தாக்காது நின்ற நிலை. மிக்க மனம்னா விருத்தியம், இது என்னது சித்தம், அதோட நீங்க சொல்லலாம். மனம் என்று சொன்னால் பற்றுவதற்கு உரிய கருவி. மனத்தினுடைய விருத்தி தான் மிக்க மனம்.
ஆமாம், இந்த விருத்தியை நாம் அப்படிதான் சொல்லணும். விருத்தி அப்படிங்கிறத தமிழில் சொன்னால் மிக்கது அப்படின்னு எழுதலாம். ஆமாம், கொள்ளாத மனம், அதுதான் அந்த அனுபவத்தில். இப்போ சித்தம் என்பது அதாவது மனமும், அதாவது மனம் அல்லது அதனுடைய விருத்தியான சித்தமும் வாக்கும் தாக்குதல் பெறாத ஒரு அனுபவத்தில் நின்ற நிலை. அந்த சமயத்துல தான் உணர்வு அறிய தன்மையனை நோக்குதல். ஆமா, உணர்வதற்கு அறியவன் தான் உணர்வறிய தன்மையன். அந்த அகோச்சர கோச்சரம்னு பேர் இதுக்கு வடமொழியில. எட்டும் பொருள், அதே சமயத்தில் எட்டாத பொருள். அந்த எட்டும் பொருளாக இருப்பது அவனை, அதாவது சத்தை சார்ந்து எட்டுகிற பொருள். அதாவது சதசத்துன்னு விளக்குற காலத்துல ஆன்மாவை விளக்கும் போது இறைவனை சிவசக்தி என்று சொல்லுவார்கள். சிவசக்தி என்றால் உயிர்களுக்கு தன்னை காட்டிக் கொள்ளுகிற சிவமாயும் எந்த காலத்திலும் அறிய முடியாத சத்தாயும் இருப்பதனாலே சிவசத்து அப்படின்லாம் இந்த இறைவனுக்கு விளக்கம் எழுதுவார்கள். இறைவனுக்கு பெயர் சிவசத்து. சிவசக்தி என்று சொன்னால் இல்லாத பொருளா, இறைவன் காணப்பட முடியாதவன். அந்த வகையில் இல்லாத பொருளா என்று கேட்டால் இல்லை, சத்து என்பதாகிய இருக்கும் பொருள்தான். ஆனால் அவனை காண முடியாதவன் தானே தவிர இல்லாத பொருள் இல்லை. அவனை காணுவதற்காக சிவம் என்ற அந்த பொருளை சேர்ந்தால் அவனை காணலாம். அந்த வகையில் அது சிவசத்து, வெறும் சத்து இல்லை, சிவசக்தி என்பதாக அங்கே விளக்கினார்கள். இங்க உணர்வு அறிய தன்மையன் என்பது மனம் போன்ற விஷயங்களால் தாக்குதல் அனுபவம் தான் உணர்வு உறும் தன்மை. உணர்வு உறும் தன்மை என்று சொன்னால் மனம், சித்தம் முதலியவைகளில் தாக்குகிற பொருள் அனுபவம். இந்த விஷயம் இல்லாதிருப்பது தான் தாக்குதல் இல்லாத அனுபவத்திற்கு நிற்க வைத்து அதற்கு பிறகு அவனே அதை ஏற்று செய்கிறான். ஏனென்றால் தாக்குதல் இல்லாத அனுபவத்தை நாமே பெறுவோமா என்று கேட்டால் அப்படிப்பட்ட ஒரு பொருள் சார்பில் தான் அதை பெறுகிறோம். நம்ம உண்மை நெறி விளக்கத்தில் பண்ணதான் வேற வார்த்தைகளால் அதை அமைக்கிறோம். எப்படி அமைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், தாக்குதல் என்பது அந்த மாயை மல சார்பில் அல்லது கருவிகள் சார்பில் பார்ப்பது. இந்த கருவிகள் சார்பில் பார்க்காத ஒரு நிலை தாக்காத நிலை. இப்போ கருவிகள் சார்பில் பார்க்கவில்லை என்றால் என்றைக்கும் பார்த்தல் என்பது நமக்கு இல்லை. இப்போ பார்த்தல் இல்லை என்று சொன்னால் தாக்காமல் பார்க்கப்பட வேண்டிய பார்ப்பதற்கான நிலை எப்படி வரும்? பார்க்கப்படுகிற பொருள் சடம் என்று நான் உணர்ந்து அதிலே இருந்து என்னை நிறுத்தி கொள்ளுகிற காலத்தில் அந்த சடப்பொருளில் இருக்கிற பரம்பொருள் தான் தன்னை தாக்காத ஒரு அனுபவத்திற்கு உரிய கருவிகளின் மூலமாக காட்டிக் கொள்ளுகிறது. அதாவது கருவி சிவமாக இருந்தால்தான் தாக்காத ஒரு நிலையிலே அது கருவியிலே நிற்கிறதுன்னு அர்த்தம். ஏறக்குறைய இந்த பறைங்கிறதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகம் வரணும். என்ன அப்படின்னா, கருவிகள் காட்டுகிற வகையில் தாக்குதல், சரிதானே? இந்த கருவிகளிலே இருந்து நாம் நீங்குதல் என்பது மரணம் என்பது இல்லை. இந்த கருவிகள் சடம் என்பதாக நம்மை உணர்ந்து நாம் வெளியே நிற்றல் என்பது மலம் சடம் என்று நீங்குவது. சுத்தின் தத்துவ சுத்தி படிச்சிங்கல்ல, அதுக்கு பிறகு இந்த மயக்கம் தரும் கருவிகளால் தான் வினை வந்தது என்பதாக ஆழமாக அந்த கலை வித்தை அராகத்திலே ஈடுபடாமல் நின்றால்
நின்றால்னு கூட சொல்லக்கூடாது, நிற்க வைத்து. ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு பெருமானுடைய துணை இருக்கிறது. அப்ப அதை நிற்க வைத்து உங்களுடைய கருவிகளில் நானே இருக்கிறேன் என்பதாக பெருமான் நிற்கிற காலம் தாக்காது நின்ற மனம் வாக்கு எனும் காலம். தாக்காது நின்ற மனவாக்கிலேதான் பெருமான் தாக்காது உணர்வு அரிய தன்மையன் என்பதாக இருப்பவன் நோக்கப்படுமாறு நிற்கிறான். நோக்கப்படுமாறு நிற்கிறான் என்பதில் கருவிகளாலேயே பார்க்கப்படுவான் அப்படிங்கிறது தான் விஷயம். அது எப்படி பார்க்கப்படுவான் என்பதுதான் அந்த முறை. உங்களுக்கு உண்மை நெறி விளக்கம் படித்தும் நமக்கு அந்த நேராக இந்த விஷயத்தை எடுக்கிறதுல பிரச்சனை இருக்கு. உண்மை நெறி விளக்கத்தில் படித்த விஷயத்துல நேரா விஷயம் அங்க இதுல பறை இருக்கிறது, இதுல சிவம் இருக்கிறது அடையாளம் காட்டினார்ல. இங்க நேராக என்ன சொல்லுகிறார்? தாக்குகிற அனுபவமுடைய மனம் வாக்கு. அந்த மனம் என்பது சித்தம் என்று வைத்துக் கொள்வதிலேயும் மிக்க மனம் என்று சொல்லுவதனால் குறையில்லை. இந்த சிந்தனையும் வாக்கும் ரெண்டும் தான். சிந்தனை வாக்கு என்பது எது என்று கேட்டால் அனுபவிக்க முடியாதது என்பது உலக வழக்கு. சிந்தனை என்பது நீங்கள் சிந்திப்பது எல்லாம் காட்சிக்கு உரியன அல்ல, நீங்கள் பேசுவன எல்லாம் காட்சிக்கு உரியன அல்ல என்பது உலக வழக்கு. அது மட்டுமல்ல, இது கருவிகள் வகையிலும் இந்த விஷயம் உண்டு. கருவிகள் வகையில் அதன் மூலமாக வருகிற அனுபவம் என்னை பாதிக்கிற ஒன்று. முடிஞ்சுதா? இப்ப சிந்தனையும் வாக்குமாக இருக்கிற விஷயத்தில் இதுவரைக்கும் அந்த விஷயத்தால் அறியப்பட முடியாதவன் அறியப்படுகிறான் என்று சொன்னால், சிந்தனைக்கு எட்டும் பொருளாக இருந்தால் ஒழிய அவனை நோக்குதல் என்பதும் உணர்தல் என்பதும் சொல்ல முடியாது. அப்ப சிந்தனைக்கு எட்டும் பொருளாக அவன் ஆகிறான் என்பதுதான் இந்த விஷயத்தில் சொல்லப்படுவது. எக்காலும் தாக்காது நின்ற ஒரு பரம்பொருள். இப்ப நீங்க இல்லை இல்லை என்று சொல்லுவதனால், சிந்தனையினால் இல்லை என்று சொல்லுவதனாலும் அவனை அது தாக்காது. இருக்கிறான் என்று சொன்னாலும் அவனை தாக்காது. ஏனென்றால் சிந்தனையையும் வாக்கையும் கடந்தவன். அதே சமயத்தில் சிந்தனையும் வாக்கும் சொல்லப்படுகின்ற கருத்து நிலையை கடந்த அவன் சிந்தனைக்கும் வாக்குக்கும் உட்பட்ட அனுபவ பொருளாக வருவான். அந்த அனுபவ பொருளாக வருவான் என்பதைத்தான் உணர்வறிய தன்மையனாக இருக்கிறவனை நோக்கி பிரித்து அறிவு தம்மில். இந்த பிரித்து அறிவு தம்மில் அப்படின்னா இந்த பார்த்து பிறகு பிரித்து அறிவு தம்மில் பிரியாமை தானே. இது ஒருவேளை உங்களால் அது முடிஞ்சா அதான் விஷயம். என்ன விஷயம்னா, அறிவு என்பது ஆன்மா பெறுகிற ஒரு செய்தி. பார்ப்பது என்பது அயலாக வைத்து பார்ப்பது. சரிதானே? இந்த அயலாக வைத்து பார்க்கிற பொருளை என் உள்ளாகவும் வைத்து பார்ப்பது தான் நான் வாக்காலும் சிந்தனையாலும் அனுபவிப்பது. அந்த குறிப்பு தான் பிரித்து, நோக்கி பிரித்து. ரெண்டு விஷயமா சொல்லுகிறார். உணர்வறிய தன்மையனை நோக்கி, அதுக்கப்புறம் பிரித்துன்னு ஒன்று இருக்குல்ல, அது பக்கத்தில் ஒரு கமா போட்டுக்கிட்டீங்கன்னா அறிவு தம்மில் பிரியாமை தானே. அதற்கு பிறகு அவன் நம்முடைய அறிவிலே இருந்து பிரிய மாட்டான். அப்ப மூன்று செய்தியாக அது வருகிறது. ஒன்று நோக்கி, இரண்டாவது பிரித்து, அதற்கு பிறகு அறிவு தம்மில் பிரியாமை. இந்த நோக்குவது எப்படி என்பது கேட்டா இந்த கண்ணால பார்க்கறது தான். சரிதானே? இந்த கண்ணால பார்க்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உணர்வுக்கு அரிய தன்மையன்.
அதே சமயத்தில் வாக்கு சித்தம் என்ப இரண்டாலும் அந்த இரண்டு பொருள்களால் சொல்லப்படுகின்ற என்ன தன்மை அவனுக்கு அது இல்ல. அதான் சொல்லிட்டுமே, வாக்கு மனம் என்ற இரண்டினுடைய தன்மை எது என்று கேட்டால் அவை இரண்டும் கருத்துக்களை சொல்லுபவை. வாக்கு மனம், மற்றபடி கண்ணை சொல்லைங்க. வாக்கு சிந்தனை, சிந்தனையாலும் வாக்கினாலும் தாக்கப்படாதவன் என்று சொன்னால் அந்த இடத்திலே காட்சி பொருளாக இல்லாதவன் என்ற பொருளும் இருக்கிறது. காட்சி பொருளாக இல்லாதவன், உங்களுக்கு வாக்கு மனம் என்றெல்லாம் தாக்குதல் உடையது ஒரு பக்கம், இன்னொரு விஷயம் காட்சி தன்மை இல்லாதவன். அப்போ ஆமா, அப்ப அறியப்பட முடியாதவனா என்று கேட்டால் இல்லை, உணர்வறிய தன்மையனாக இருந்தவனை நோக்கி அதற்கு பிறகு உங்களிலே இணைத்து உங்களுடைய அறிவிலே இருந்து பிரியாத நிலைமையை பெறலாம். இதுதான் அவர் உமாபதி சிவாச்சாரியார் சொல்றது. எப்படின்னு கேட்டா, உங்க வாக்கு மனத்துக்கு பயன்படுகிற கருவிகள் மூலமாக நீங்கள் வாக்கு மனத்தில் பேசுவதற்கு நோக்குவதற்கு உரிய பரம்பொருள். அப்படி சொன்னா அவர் கூடுதலாக இல்லை இல்லை நீங்க பார்க்கலாம் கண்ணால, அப்பதான் கண்ணால் யானும் கண்டேன் காண்க அப்படின்னு சொல்ற விஷயம். அது வந்தா நீங்க அது ஒன்றும் கவலை இல்லை, கடவுளை கடைசி வரைக்கும் பார்க்காம கடவுள்னு ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போறாரு. ஆமா, அதுக்கப்புறம் நீங்க சேர்த்து வைத்து உங்களுடைய அறிவிலிருந்து பிரியாத அனுபவத்தை உலகத்திற்கு வழங்கலாம். அது முதல்ல நோக்கி, இரண்டாவது பிரித்து, அந்த பிரித்துங்கிறது இணைத்து மூணு சுழி இந்த வல்லினரா போடுறது. அதாவது முற்றாக நீக்கி இல்லை, பிரிவு என்று வல்லின எழுத்து போட்டால் அதற்கு வேறு பொருள். இந்த இடையினை போட்டாதான் அந்த நீக்குகிற அல்லது விளக்குகிற விஷயம். ஆனால் வல்லினம் போட்டால் இந்த மாதிரி பொருள் என்பது பயன்பாட்டில் நமக்கு வந்திருக்கிறது. அதில் தான் இணைத்து நோக்குகிற விஷயத்தை அனுபவித்து அல்லது உங்களுடைய அறிவில் இணைத்து பிறகு அந்த அறிவிலே அந்த இறைவனுடைய அனுபவத்தை நீங்கள் விட்டுவிடாமல் தொடர்ந்து பயிலலாம். இறைவனை பார்த்தேன் அதோட அவரை விட்டுட்டேன் அன்னைக்கு பார்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயமா அது இல்லை. பார்த்த பிறகு அனுபவித்து அந்த விஷயத்திலே நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்திற்குத்தான் இதை குறித்து நான் அருளானது வழங்குவது, தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பதாக ஒரு அனுபவத்தை தருவது என்ற வகையில் கொடி கட்டினேன். ஓரளவுக்கு பொருத்தமாக. ஏதாவது மூன்றாவது அனுபவமா நாம் அதை பார்க்கணும். நீங்க முதல் விஷயமா மட்டும் பார்க்கக்கூடாது. முதல் விஷயம் மலம் விஷயமா சொல்லியாச்சு. ரெண்டாவது விஷயம் இறைவனுடைய அந்த இறைவனை சேர்ந்து எல்லா பொருள்களிலேயும் இறைவனை பார்க்கிற அனுபவமா வந்தாச்சு. இப்ப அப்படி பார்த்தது வாக்காலும் மனத்தாலும் சொல்லப்பட்ட அனுபவமான்னு கேட்டா இல்லை, நான் நேராக பார்த்து அனுபவித்து அந்த அனுபவம் தொடர்ந்து இடையறவு படாமையாக அருளை வழங்குகிற ஒரு அனுபவமாக கொடி கட்டினேன். இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக அது இருக்கிறது. இப்ப கொடி பறந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல வர்றதான் நமக்கு சிக்கலான பாட்டு. என்ன சந்தேகம் வருதா? மகிழ்ச்சியா இருக்குதா? இருக்கா? நல்லது. அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த மந்திர அனுபவ பாட்டு இது. இதுல என்ன அப்படின்னாக்கா, இதுல ஒன்றும் ஆமா 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் பிஞ்செழுத்தும் மேலே பெருவெழுத்தும்
நெஞ்சழுத்தி பேசும் எழுத்துடனே பேசா எழுத்தினையும் பூசாமல் காட்ட கொடி. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா, 5 எழுத்து நாம் இது வரைக்கும் நிறைய படிச்சிருக்கிறோம். அதில் ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மந்திர அனுபவம் தான் 5 எழுத்து, 8 எழுத்து, 6 எழுத்து, 4 எழுத்து, பிஞ்செழுத்து, பெருவெழுத்து, அப்புறம்தான் பேசும் எழுத்து, பேசா எழுத்து. இதை நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வழி மரபில் சான்றோர் சொன்ன மந்திரத்தை பின்பற்றுக அப்படின்னு சொல்றது தான் சரியான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டா, பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல அந்த ஒரு உரையில பாத்தீங்கன்னா, அந்த இந்த உரையில வந்து ஓம் ஆம் ஹௌம் சிவாய நமன்னு 8 எழுத்து எழுதுறாங்கல்ல, அதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவைய நம்மங்கிறதுக்கு பீஜ எழுத்துலாம் கிடையாது, பீஜ எழுத்து போடக்கூடாது. அதை திருவருட்பயனில் சொல்லிட்டார். அதனால இந்த 8 எழுத்து வரும்போது அது எழுதுறது அதெல்லாம் நமக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இப்போ அதில் என்ன போட்டிருக்குது, அதே ஓம் ஹாம் ஹம் சிவாய நம்ம தான் போட்டிருக்குதா. இந்த மரபில் தான் எல்லாரும் இந்த உரையாசிரியர்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பொதுவாக உங்களுக்கு 5 எழுத்து அது நல்லா தெரியும். 5 எழுத்துங்கிறது சிவைய நம, அதானே. அது திருவருட்பயனை வச்சு பார்க்குறவங்க எல்லாருக்குமே, இப்போ திருவருட்பயனை நம்ம சேர்த்து வச்சு பார்க்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. திருவருட்பயனை பார்க்குற எல்லாருக்கும் 5 எழுத்து அருள் நிலைன்னு அதை வைப்பார் நமக்கு, அதானே. அந்த தலைப்பில் தான் நமக்கு 5 எழுத்து அருள்நிலை அல்லது 5 எழுத்து அருள்நிறை அப்படிங்கிறத அணைந்தோர் தன்மைக்கு முன்னாடி வச்சிருக்கிறார் யாரு, திருவருட்பயன் ஆசிரியர். அதில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, எல்லாமே 5 எழுத்து அப்படின்னு சொல்லிடுவார். இது உண்மை விளக்கத்துலேயும் இது வரும். ஆகமங்களும் வைத்த எல்லா புராணங்கள் எல்லாமே வந்து 5 எழுத்துங்கிறது திருவருட்பயன்லேயும் நமக்கு வரும். அதில் பிரச்சனை இல்லை. அதுதான் நமக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, நம்ம திருஞான சம்பந்த பெருமான் சொன்னதான் அதுதான், வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது என்பதற்கு வேதத்திலேயும் நீங்கள் இந்த பொருளை பாருங்கள் என்பதாக திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார். ஆமா, அதுதான் இப்போ அந்த பிரச்சனையை நாம் இன்னும் ஒரு நாளும் பேசலையோ. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நமச்சிவாய வாழ்கன் தொடங்கினது, அப்புறம் நமச்சிவாயன் வெளி உலகத்துக்கு சொல்றது, இதெல்லாம் வந்து நாமம்னு சொல்றதா எழுத்துன்னு சொல்றதா பதம்னு சொல்றதா அப்படின்னு கேட்டா, ஆமா அங்க சொன்னேன். ஆனா அது என்னதான் சொன்னாலும் அவங்களுக்குன்னு எது பிடிக்குதோ அதுதான் ஏற்றுப்பாங்க. பொதுவா அதுல என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நமசிவாய வாழ்கன் தொடங்கும் போது சொல்றது நல்ல நாமம் நவிற்றி உயிர்ந்தேன்னு நம்ம திருநாவுக்கரசு பெருமான் சொல்றது, அதையே வந்து சுந்தரர் கொஞ்சம் விரிவா 5 பதம் சொல்லி அந்தியும் பகலும் 5 பதம்னு சொல்றது. ஆமா, ஒரு எழுத்தும் ஒரு பதம்னு கொள்ளப்பட்டால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள், அப்பதான் அதுக்கு 5 பதம். அதேதான் மந்திரம் பதம் வண்ணம் பேசும்போது, மந்திரம் என்று சொன்னால் இந்த உச்சரிக்கிற முறை அந்த விஷயங்கள் எல்லாம் ஒலி ஆற்றலோட, பதம் என்று சொன்னால் சொல்நிலை, எழுத்து என்று சொன்னால் வண்ணம், அப்படி அத்துவாவும் நாம வச்சிருக்கிறோம். அதுக்கு நேர் எதிரான அத்துவா தான் புவனம், தத்துவம், கலை. புவனம்னா உலகம், தத்துவம்னா கருவிகள், கலை என்றால் அதில் அறிகிற அனுபவிக்கிற முறை. அதுக்கும் இந்த மந்திரத்துக்கும் சம்பந்தம் உண்டு. தத்துவத்துக்கும் மந்திரம் உண்டு, புவனங்களுக்கும் மந்திரம் உண்டு, எல்லாத்துக்கும் மூல ஒளி உண்டு. மூல ஒளியை தான் நாம மந்திரம் சொல்றோம். மூல ஒளி என்று சொன்னால் எந்த மாதிரி ஒளி? அன்னைக்கு சொன்னல, நாற்காலி என்று சொன்னால் அந்த 4 கால்களை உடைய பொருளை குறிப்பதற்கு, அந்த பொருளை ஞாபகப்படுத்துவதற்கு உரிய சொல். அது மந்திரம் கிடையாது.
அந்த பொருள் தோன்றுவதற்கு உரிய மூல ஒளிதான் மந்திரம். அந்த பொருளே தோன்ற வேண்டும். அந்த மந்திரத்தை சொன்னா நாற்காலின்னு ஒரு பேர் சொல்ற மாதிரி இன்னொரு எழுத்து ஒன்று இருக்கு, அதை சொன்னா அந்த பொருளே வரும். இப்படித்தான் எதை சொல்லியிருக்கிறோம்? 5 பூதங்களுக்கெல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. மற்ற இதுக்கெல்லாம் மந்திரம் சொல்லலை. ஆனா நம்ம உடம்புக்கு ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறோம். என்ன மந்திரம்? நமசிவாய. அது திருவடியில இருந்து, நாடும் திருவடியில இருந்து முடிவரைக்கும் யார் சொல்லி ஒரு படம் போட்டு மந்திரத்துக்கு உடம்புக்கு ஒரு அடிப்படை பார்த்தல. அப்ப இறைவன் மனிதர்கள் மனிதன் என்ற பிறவியிலே பிறந்த ஒரு உயிர் முதலிலே எல்லாவற்றிற்கும் பொதுவாக இறைவனை ஒரு பெயரால் அழைக்கிறது என்று சொன்னால் அது நமசிவாய என்பது. உலகத்திலே நமக்கு எப்படி நாம் இறைவனை பேசுறோம், இறைவனுக்கு பேர் எப்படி கொடுக்குறோம்? இறைவனுக்கு பேர் ஒன்று இல்லை. அகண்டாகார நித்த வியாபக சச்சிதானந்த பிழம்பு, இதான் பெருமானுடைய அமைப்பு, அதாவது சொரூப இலக்கணம். சரிதானே? இந்த இலக்கணத்தை தாண்டி வருகிற மற்ற எல்லா இலக்கணங்களும் எது? தடத்த இலக்கணம், சார்பு இலக்கணம். இப்ப நீங்க பெருமானுக்கு பேர் கொடுத்தா எது கொடுத்தா பொதுவான சரியான பெயர் என்று கேட்டால் நமசிவாய என்று நாம் முதலிலே கொடுக்கிற பெயர் நம்முடைய உடம்பை படைத்து நமக்கு இருக்கிற தலைமை பெயராக, எல்லோருக்கும் இருக்கிற பொதுமை பெயராக நமசிவாய வாழ்க என்று தொடங்குகிறோம். அப்புறம் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்பதில் அவரே என்ன பண்றார்? பேரு என்கிற ஒரு அனுபவம் சிவாய நம என்பது என்று அதை மாற்றுகிறார். சரிதானே? சிவய நம என்பதை அதை மாற்றுகிறார். அப்போ அவர் மாற்றல, சிவனால் உருவாக்க பெற்றவன் நான் என்று அனுபவம் வந்தால் இந்த உடம்பு என்பது நம என்ற மலத்தால் உருவாக்கப்பட்ட இந்த உடம்பு சிவத்தால் ஆக்கப்பெற்ற உடம்பு என்பதாக அனுபவப்படுமானால் சிவாய நம என பெற்றேன். இது அந்த சொல் பொருள் கிடையாது, இது அனுபவ பொருள். அனுபவ பொருள் என்றால் இந்த உடம்பு என்கிற அனுபவ கருவியை வைத்து நமசிவாய என்று பார்த்தேன். அதே உடம்புக்கு தலைவனான இறைவனை வைத்து இதை பார்க்கிற வகையில் சிவாய நம என பெற்றேன் என்பது வேறு. சரிதானே? இதையே அவர் 8 அறியாதேனை பட்டி மண்டபம் ஏற்றினை ஆவு அறியா அறிவில் இடைமகன் இந்த மாதிரிலாம் சொல்றது இருக்குதுல்ல, இதெல்லாம் மந்திரார்த்தம். மந்திரார்த்தம் அப்படின்னா முதல்ல இந்த மந்திரம் வரும்பொழுது எப்படி வருகிறது? இந்த மந்திரம் வருகிற காலத்தில் ஓம் என்பதன் விரிவாக வருகின்றன. ஓம் என்பதுதான் மூல எழுத்து, அதுக்கு பேரு சமஷ்டி. சரிதானே? சமஷ்டி பிரணவம். சமஷ்டி பிரணவம் அப்படின்னா சுருங்கி இருக்கிற அல்லது அதாவது ஒடுங்கி இருக்கிற பிரணவ எழுத்து. அது விரியும் பொழுது அ உ மா நாதம் விந்து. சரிதானே? இந்த 5ஆக விரியும் என்பதற்கு முன்பாக ஆ உ மா என்பதாக வரும். அதுக்கப்புறம் தான் 5ஆ விரியும் போது ஆ உ மா நாதம் விந்து. அதுக்கப்புறம் அதனுடைய எழுத்தை குறிக்கும் போது தான் சிவய நம சிவாய நாம. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல முதல்ல வந்ததுதான் அ உ மா. அங்கதான் இந்த முதல்ல இந்த மந்திரத்தை மாத்தினது இறைவி அல்லது அருள். அதாவது ஆ உ மா என்பதுல முதல்ல இறைவன் அல்லது சிவன் இருக்கிறார். ஆ என்பது சிவன் அல்லது ஞானம். உ என்பது அருள் அல்லது தொழில் அல்லது இறைவி. சரிதானே?
மாங்கிறதுல எல்லாத்தையும் சேர்த்துருவோம். அந்த மலம் ஆன்மா எல்லாம் சேர்ந்துடும். அ உ மா. இந்த ஆங்கிறது தமிழ்ல எண்ணு எழுத்து எழுதுறாங்கல்ல, 1 2 3 4 5 பக்கம். பழைய புக்கிலலாம் பார்த்தீங்கன்னா பக்கம் போட்டிருப்பாங்க. அதில் 1க்கு கா, 2க்கு உ, 3க்கு ஙா, 4க்கு சு மேலே தூக்கி போடுறது, 5க்கு ரு, 6க்கு சா போடுறது, 7க்கு ஏ போடுறது, 8க்கு ஆ போடுறது, 9க்கு கூ சூழ்ச்சி போடுற கூ. சரிதானே? ஆமாம், காவை இப்படி 2 கொம்பை சுழிச்சா கூ மாதிரி 9 வரும். அப்புறம் யாவுக்கு 10க்கு யா. அப்படி இல்லைன்னா காவுக்கு பக்கத்தில் 0 பின்னாடி போட்டாங்க. முதல்ல நம்ம போடுறது யா. இந்த ஆங்கிறது 8 குறிக்கும் தமிழ் எழுத்துல. சரிதானே? ஊங்கிறது 2 குறிக்கும். இந்த ஆ ஊ அரியா அறிவில் இடைமகன் என்பது 8ம் 2ம் தெரிந்து கொள்ளாதவன். தனக்கு நடுவிலே இருக்கிற 8ஐயும் 2ஐயும் தெரிந்து கொள்ளாதவன் பேரு ஆவு அரியா அறிவு இல்லாத இடைமகன். அவனுக்கே அறிவு இருந்தா அதுல அறிவு இருக்கிறவனுக்கு பேரு இடையன்னு பேரு. அதுதான் திருமால். முதல் அறிவாளி இடையன் அப்படின்னு சொன்னா கண்ணன் சொல்லி அவர் தான் சிவபெருமானை முதல்ல அனுபவிச்சவர்னு காலையில் பார்த்தேன்ல. இதெல்லாம் அவர் இடையன்னு பேர் வாங்கினது அதனாலதான். அது இறைவனை, உள்ளே இருக்கிற இறைவனை விளங்க செய்தவர். அப்படி இப்போ அதே 8 2 அறியாதவன் சொன்னல, அதுதான் ஆவு அறிதல். 8 என்பது ஆ, 2 என்பது ஊ. முடிஞ்சிச்சா? இதே அனுபவத்தை பேசும்போது பத்துடையீர் பழடீர் பாங்கு உடையீர்னு பேசுவார்ல, அங்க 10னா ஆ கூட்டல் ஊ 10, யா ஒரு 10. இன்னொன்னு நான் வந்து 8வது எழுத்து பிளஸ் 2வது எழுத்து பா மா. அப்படி அந்த 8 2 முடிஞ்சுதா? அதெல்லாம் மெய். உயிர் நடுவில் இருக்கிறது யா வந்து என்ன இடையினம், அதான் இடையில இருக்கிறது. சரிதானே? இந்த நாமா இருக்குல்ல, அது ஒரு 10, முதல்ல ஒரு 10, நடுவில் ஒரு 10. ஆன்மா மட்டும் பிரியாது, ஒரே 10 தான். அது மற்றதெல்லாம் 2 2 இருக்குது. இந்த ஆன்மா 10ஆக இருக்கிற ஆன்மா எந்த 10ல் சேர வேண்டுமோ அந்த சரியான 10ல் சேர்ந்தால் 10 உடையவன். அதான் சம்பத்து. சம்பத்துன்னு சொன்னா எந்த 10 அவனுக்கு செல்வமோ அந்த செல்வத்தில் இருந்தால் அதற்கு பெயர் சம்பத்து. அதே 10 நம்ம வந்து மலத்துல சேர்ந்தா அந்த 10 நமக்கு அவப்பத்து அல்லது சவப்பத்து அந்த மாதிரி போயிடும். என்ன, இந்த 10 தான் சம்பத்து. இதுதான் செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி அப்படின்ட்டு செல்வம் கடலேத்தும் செல்வம் செல்வம் சொல்றாருல. அந்த மாதிரி அனுபவத்துக்கு தான் அவர் என்ன பண்ணார், 10 உடையீர் பாங்கு உடையீர் பழ அடியீர் அப்படின்னு அங்க அடுக்கிறாருங்க. இதே விஷயத்தை பேசும்போது தான் இந்த உடையால் உந்தன் நடு இருக்கும் உடையால் நடுவுள் நீருத்தி அங்க சொல்லும் போது அடியே நடுவுள் இருவேரும் இருப்பது அப்படிங்கிறத பார்க்கணும். நான் என்ன பண்ணணும், சிவய சிவ எழுதி பார்க்கணும். சிவய சிவ எழுதி பார்த்தீங்க, சிவய சிவய 2 தடவை எழுதணும். ஆமா, ஆன்மாவுக்கு நடுவுல 2 பேர் இருக்கிறது வரும். அந்த 2 பேரும் அவங்கவுங்களுக்கு நடுவில் இருக்கிறதும் வரும். சிவ சிவ எழுதினீங்கன்னா உடையால் உந்தன் நடுவிருக்கும் சிவ சிவ. ஆமா, 2 சீக்கு நடுவில் ஒரு வா வரும். அதுவே உடையால் உந்தன் நடுவில் இருக்கும் எழுதினீங்கன்னா 2 வாவுக்கு நடுவில் ஒரு சி வரும். வசி
அதாவது வசிவா அப்படின்னு சொன்னீங்கன்னா உடையால் நடுவுள் நீ. சிவசி எழுதுனீங்கன்னா உடையால் உந்தன் நடு. முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் அடியேன் நடுவுள் இருவீரும் அப்படின்னா சிவைய சிவ. அப்படி பார்த்தா நடுவில் 2 பேரும் தெரியும். இந்த அனுபவத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் இதை அனுபவிக்க முடியாது. அனுபவிக்கணும்னா அடியவர்கள் நடுவில் என்னை விடு. அதுதான் பொன்னம்பலத்து இறைவனே என்னுடைய கருத்தை முடித்து வைப்பாயாக அப்படின்னு கேட்குறார். உடையாகும் தான் நடுவிற்கும் பார்க்கணும். இப்போ இதெல்லாம் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவைய என்பதனோடு நம்மோட அருள் வரலாறுல என்ன பண்ணல, 8 எழுத்துங்கிற மாதிரி தெரியல எங்கேயும். 1 3 5 5லயே நாதம் விந்து வரும், அப்படி இல்லைன்னா நம வரும். சரிதானே? இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 8 எழுத்துங்கிறத எப்படி நாம் பார்க்கறது அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு இருக்கிற சிக்கல். அந்த பாட்டை மறுபடியும் பாருங்க. என்ன பண்றாரு? ஆமா ஆமா, அதெல்லாம் 9ங்கிறது வாயில், அப்புறம் 9ங்கிறது மாறாமை, அப்புறம் கலை 12 16, அப்புறம் 18ங்கிறது நிலை. அதெல்லாம் வேற மந்திரத்துல வராது. அது அதுதான் நான் சொல்லிட்டேன். 8 2 தான் ஆ ஊ. அந்த 8 எழுத்து இங்க வராது. 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும். இந்த 6 எழுத்து கூட இவர் தப்பா போட்டுக்கிறார். இந்த இதுல 6ன்னு 2 சின்னரா போட்டு எரள வழலரா போட்டிருக்காரு. யாரு? இந்த பெரிய புத்தகத்துல. இதுல பாத்தீங்கன்னாக்கா 6 எழுத்துங்கிறது 6ங்கிற எண்ணுக்கு வரும். அங்க 6ங்கிறது அது ஒரு வகையில நமக்கு பாடபேதம். என்ன பாடபேதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாட்டுல ஒரு பாடபேதம். ஆனா கீழே 6 எழுத்தும் பெரிய வல்லினம் தான் போட்டிருக்காரு. ஆனா இந்த இடத்துல பாடபேதம் வரல. ஆனா 8 எழுத்து அப்படிங்கிறதுக்கு என்ன, இப்ப நீங்க இதுல பார்த்திருப்பீங்க, அந்த திருமந்திரம் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா 9 திருமந்திரம் தான். அது 9 தந்திரம் தானே அது சொல்றேன்ல. அதுல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பார்? முதல் பாட்டு ஒன்றவன் தானே, இரண்டவன் நின்னருள், நின்றனன் மூன்றினுள், 4 உணர்ந்தனன், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 உம்பர் சென்றனன், தான் அவன் இருந்தான் 8 என்பர். அங்க கூட என்ன பண்ணுவாரு? அவன் இருந்த நிலை 7க்கு பிறகு 8 அப்படின்பார். 8ங்கிறத இன்னொரு மறைபொருளா நீ அவனை பிடிப்பாயாக அப்படின்னு ஒரு விஷயத்தையும் திருமூலர் அதில் வைப்பார். ஆனா 9க்கு போக மாட்டார். 8னுடைய நிறைவு 9 அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதுக்கு விளக்கம் சொல்லுவோம். 8 என்று எழுதினால் அதிலே 9 வந்துவிடும், 9 எழுதினால் அதிலே 10 வந்துவிடும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அந்த எண்ணியெல்லாம் அதை விளக்குவாங்க. 9ங்கிறதுல 1 + 10 வந்ததுனால அதில் 9 என்பது 10ஐ இணைத்தது. அதே மாதிரி 8 என்பதன் முழுமை 9 என்பதாக ஒரு அடிப்படை அதில் விளக்குவோம். ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 எழுத்து என்பது 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்து. இப்போ இந்த 6 எழுத்து கூட என்ன பண்ணிடுறோம், நாம ஓம் நம சிவாயன்னு எழுதுறோம். என்ன அதானே எழுதுறோம். இந்த 8 எழுத்தும் 6 எழுத்தும் சொல்றப்போ நீங்க உபதேச மரபுல யாராவது 8 எழுத்து சொன்னாலும் கேட்டுக்கங்க, இதுல எழுதுனத கேட்டாலும் கேட்டுக்கலாம். 6 எழுத்து என்பதற்கு ஓம் போட்டு சொன்னாலும் கேட்டுங்க. ஆனா ஓம் என்பது பீஜமாக மந்திர எழுத்துக்கு வரக்கூடாது என்பது நம்முடைய அருளாளர்களுடைய விஷயம். ஏன் என்று கேட்டால், ஓம் என்பதன் விரிவாகத்தான் அது வருகிறதே தவிர ஓம் என்பதை அதனோடு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று கேட்டால்,
அதுதான் விருத்தியாக வருகிறதே தவிர அது தனியாக வேறு எங்கே இருந்து வரும், அதை நாம் போட முடியும் என்பதாக கேட்கிறார்கள். இரண்டாவது, சிவம் முதலே ஆமாறு சேருமேல் தீரும் பவம் நீ இது ஓதும்படி என்பதாகவும் சொல்லுகிறார்கள். அப்புறம் நான் முதலா ஓதில் அருள் நாடாது என்பதையும் உண்மை விளக்கத்திலே சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நமசிவாய என்று மந்திரமாக சொல்லக்கூடாது என்பதனுடைய விதிகள், ஆர்டர். அதில் ஒன்றும் இந்த ஆர்டரை அவங்க ஏதோ மேம்போக்கா சொல்லலை, வலிமையாக வேண்டுமென்றே சொல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதனால சிவாயாலாம் எழுதக்கூடாது, அங்கெல்லாம் சிவைய நம அவ்வளோதான் இருக்கணும். ஒரே எல்லாமே குறில் தான், நீட்டி முழக்கிறதுலாம் அங்கே கிடையாது. சரிதானே? ஆமாம், அதெல்லாம் கிடையாது. மந்திரம் சொன்னால் சிவைய நம்ம தான், அது வேற. அது சிவை, அது நீங்கள் பாட்டு சிவைய நம என்ற ஒன்றைத்தான் உச்சரிக்க வேண்டும். இதுதான் நமக்கு அந்த மெய்கண்ட சாத்திரங்களிலே வருகிற விதி. ஆனால் கொடிக்கவியிலே சொல்லும் பொழுது அவர் 8, 6 என்று சொன்னதை எதற்காக பயன்படுத்தி இந்த 4 எழுத்துலாம் பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த சிவைய சிவைய என்பதாக எழுதினால் 6 எழுத்தாக அது வரும். சிவைய சிவைய சிவ அப்படி எழுதினா 8 எழுத்து வரும். ஆமா, அவங்க போட்டிருப்பாங்க. ஆனா தப்புன்னு மெய்கண்ட சாஸ்திரத்துல சொல்லிட்டாங்க. நீங்க வேணா என்ன பண்ணணும்னா, ஆகம பத்ததி எழுதியவர் பெரியவரா, உமாபதி சிவாச்சாரியார் பெரியவரான்னு முதல்ல ஒரு பட்டிமன்றம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சாஸ்திரம் நடத்த கூப்பிட்டீங்கன்னா நான் உமாபதி சிவாச்சாரியார் சொன்னது ரைட்டுன்னு வருவேன். ஏன்னா பத்ததியில பீஜ மந்திரம் சொல்றாங்கன்னு சொன்னா இந்த சாத்திர ஆசிரியர்கள் நீ சிவைய நமக்கு ஓம் சேர்க்கிறது வேணாம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பை ஏன் தருகிறார்கள்? இரண்டாவது, இந்த ஓம் ஹம் கணபதியே நமஹா இதெல்லாம் வரும், ஹம் ஹோம் இதெல்லாம் வரும். ஏன் அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு பொருள் கிடையாது. பீஜம் என்பது மனை, அந்த மனைக்கு ஒரு ஆற்றல் கொடுத்து அதிலே உட்காருகிறவனுக்கு அதற்கு பிறகு ஆற்றல் வருகிறது. அப்ப ஓம் என்பதற்கு சிவய என்பதற்கு தனித்து ஆற்றல் இல்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக ஆகிவிடும். அப்ப 5 எழுத்துக்கு வேல்யூ கம்மியா போயிடும். சிவய நமக்கு அது கிடையாது. நீங்க தான் திருவருட்பயன் படிச்சிருப்பீங்களா? திருவருட்பயன் உண்மை விளக்கத்துல வருதா? வரலையே. கிரியாவான்கள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு சாஸ்திரம் தான் நான் படிக்க வந்துக்கிறேன். அது ஆகம பத்ததிக்கு மாநாடு போடலாம் தனியா. அந்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டாவது இப்படி ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். ஆகமம் ஒன்று சொல்றோம், பத்ததி பின்னாடி வைக்கிறோம். ஆகமத்தையும் பத்ததியையும் அது ரெண்டும் சரியா இருக்குதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எழுதி வச்சு புக்கு போட்டாங்க, அந்த புக்கை வச்சுன்னுக்கிறோம். அதானே விஷயம். என்ன நம்ம சாஸ்திரத்துல தெளிவா இதுல என்னதான் பிரச்சனை வந்தாலும் சாஸ்திரவாதிகளை மறுக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு இல்லைல்ல. இந்த சாஸ்திரவாதிகள்லாம் மெய்கண்ட சாஸ்திரங்கள் இது. அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், இது ஏன் பிரச்சனை இல்லை, இந்த பாட்டுக்கு நீங்க மரபு வழி கண்டுகொள்க அப்படின்னா டீ சாப்பிட போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. ஆனால் அடிப்படை விதிகளோடு சேர்த்து பாருங்கள் என்று சொன்னால் சிவைய நம என்பதை அதையே நீங்க சேர்த்து சேர்த்து பார்த்து பிரிக்கும் போது சிவைய நம சிவைய வசி சிவைய சிவ இந்த மாதிரி சேர்க்கிறார்கள். ஆனா ஓம் என்பதை பீஜ மந்திரமாக சேர்க்கவில்லை. ஒண்ணு ஓம் தனியா பயன்படுத்தணும், இல்ல ஆவுமா நாதம் பிந்துங்கிறது அடிப்படை பொருள் ஆற்றலா பார்க்கணும். அது சிவஞான போதத்திலேயே ஆவுமா நாதம், நீங்களே அந்த உங்க புக்கு பேருன்னு கொடுத்தீங்களா உண்மை விளக்கமா? அதுனா பிரணவ கலை விளக்கம், அதுலயும் அவர் அப்படிதான் போட்டிருக்காரு. அதுலயும் என்ன வரும் அப்படின்னா ஆவுமா நாதம் பிந்து அப்படிங்கிறது அந்தந்த பொருளுக்கான ஆற்றலா பார்க்கும்போது அதை சொல்லுவாங்க. அதை மந்திரமா கொண்டு வரும்போது சொல்ல மாட்டாங்க. அதான் வியட்டிங்கிறது ஓம்னுடைய அடுத்த ஆற்றல் நிலை. ஆனா எழுத்தா வரும்போது சிவைய நம தான் நாம சொல்றது. அப்ப சிவைய நம சொல்றோம் அப்படின்னு சொன்னா சிவைய நம என்பதுதான் ஓம் என்பதன் விரிவு. ஒரே ஒரு விஷயத்தை நமக்கு அருளாளர்கள் என்ன அனுபவம் தந்திருக்கிறார்கள்னா,
இந்த சிவைய சிவைய இந்த மாதிரி இதையே மறுபடியும் அமைக்க சொல்லியிருக்கிறாங்களே தவிர ஓம் என்பதை மறுபடியும் தனியாக அமைக்க சொல்லி தரவில்லை. அப்படி பார்த்தா 8 எழுத்துக்கு நீங்க சிவைய சிவைய 6 வரைக்கும் வருது, சரிதானே? அதுவும் கூட சிவா போட்டு பார்க்கலாம். புரியுதா? இது தான் என்ன பண்றோம்னா, இந்த சிவைய சிவை சொல்லும் பொழுது நம்ம எண்ணம் நம்ம ஆற்றல் எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை உங்களுக்கு எந்த இடத்துல குறையுதோ அதை சேர்த்துக்கணும். இதுதான் குருமாரோட வேலை. இந்த தீட்சை பண்றாங்கல்ல, அவங்களோட வேலை எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வேலை தான் அவங்க பண்ணணும். ஏன்னா அவங்க அனுபவத்துல மேல போயிருந்தா நம்ம சிவ அது இல்லை. இது இந்த தீட்சை மந்திர விதிப்படி உச்சரிக்கிறவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று கேட்டால், உடையால் நடுவுல நீ இருக்கிறியா, இல்ல உடையான் நடுவுல இருக்கிறியா, அல்லது 2 பேருக்கு நடுவுல இருக்கிறியா, நீ இல்ல நமவுக்கு நடுவுல இருக்கிறியா, நம்மன்னு அறிக்குதா, அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள யாவ போட்டா நீ சீக்கிரம் மேல வருவ அப்படின்னு பண்றதுதான் இந்த வேலை. மாணிக்க வாசகரை வச்சுக்கிட்டு பார்த்தா நமக்கு அதான் தெரியுது. இன்னும் கேட்டா நமங்கிறதே இதுல கட் பண்ணி போட்டுறாங்க. அதே ஞாபகம் வச்சுக்கணும். நமங்கிறதே நமக்கு முதல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்ன இப்ப நினைக்கிறேன் அப்படின்னா, மந்திர உபதேசம் பண்ணும் பொழுது தீட்சையில முதல்ல சிவையை நம்ம கொடுத்து அவங்க அனுபவத்துக்கு நமங்கிற பாச அனுபவத்தை விட்டு விட்டால், இந்த உடம்பு பற்றி இந்த மாதிரி விஷயம் இல்லைன்னு சொன்னா நமங்கிறத எடுத்துட்டு அவங்கள சிவைய வசி ஆக்கலாமா, சிவைய ஆக்கலாமா அப்படின்னு 2வது தீட்சையை கொடுத்து கடைசியில பேசா எழுத்தாகிய சி என்ற அனுபவத்துக்கு அவங்கள கொண்டு வர்ற மாதிரி ஆக்கிறது தான் தீட்சா குருமார்களுடைய உண்மையான வேலையாக இருக்க வேண்டும். ஒருவேளை அந்த பயிற்சி இல்லாதனால அவங்க இந்த பத்ததியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்மளை பயிற்சி எடுத்து நம்மளை டெஸ்ட் பண்றாங்கன்ற மாதிரி தான் நாம சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆமா 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 ஞானத்தை சரி செய்யறோம். இந்த கிரியாவான்கள் பீடம் தேவை. இப்ப நீங்க சொல்ற பழக்கம் ஞான நிலைக்கு ஒத்துக்கொள்ளலாம். கிரியாவான்கள் கீழ்பட்ட நிலை. ஆமா, கிரியாவான்களாக இருந்து அதில் மேலும் பெறும்பொழுதுதான் ஞானத்துக்கு சரியே ஞானத்துக்கே செய்யலாம். ஞானத்துக்கு சரியே. இதுக்கு முதல் கிரியைனால செய்ய வேணும். சரி, அப்ப அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அதற்கு பீடம் போய்க்கலாம். ரைட். இப்ப நான் இப்படி சொல்றேன் கேட்டுங்க. மந்திர பயிற்சினா என்ன, அந்த விஷயத்துக்கு பதில் வந்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கலாம். கிரியைங்கிறது சொல்றாங்கல்ல, நான் கிரியையில் இருக்கிறேன், இப்ப நான் மந்திரத்தை பீஜமா சொல்றேன்னு சொல்றேன்ல, முதல்ல எழுதி வச்சுக்கணும். பீஜம் என்றால் ஆற்றலுக்கு அடிப்படை. இப்ப நான் சொல்லுகிறேன் மந்திரம்னா எனக்கு ஆற்றல் தேவைப்படலாம். ஆனால் மந்திரத்துக்கு நான் பீஜம் சொல்ல வேண்டும் என்றால் ஓம் என்ற மந்திரம் தான் எல்லாத்துக்கும் ஆற்றல் தருகிற பீஜ மந்திரமா இது வரைக்கும் இருந்தது. அப்போ ஓமுக்கு இன்னொரு ஆற்றல் பீஜ மந்திரமா வந்தா அந்த மந்திரத்தோட தகுதி என்ன? இது ஒரு முதல் கேள்வி. அப்ப என்ன ஓம்ங்கிற சிவய நம என்பதுதான் ஓம், ஓம் என்பதுதான் சிவய நம. அப்ப ஓம் என்பதற்கே நீங்க பீஜ ஆற்றல் போடணும்னா எதை போடுவீங்க? அப்படி அதுக்கு மேல ஒண்ணு இருந்தாதான் போடணும். அப்படி ஒரு விஷயமா நாம இதுவரைக்கும் படிக்கல. ஒரு விஷயம். 2வது, இந்த கிரியைக்கு நாம போகும்போது பீஜ ஆற்றல் போடணும்னு சொன்னா அதுக்கு தான் நீங்க அங்க போகக்கூடாது. ஓம் சிவே நமக்கு போகக்கூடாது. கணபதி கிட்ட போய் ஓம் கணபதியை சொல்லிட்டு அவர் ஞானம் கொடுப்பார். அதை வாங்கிட்டு ஓமுக்கு வரணும். ஏன்னா கணபதியும் ஓம் ஞானத்துக்கு தான் நம்மளை கூட்டும் போவார். முதல்ல அவர் இடகலை ஞானத்துக்கு கூட்டும் போவார், அப்புறம் வடகலை ஞானத்துக்கு கூட்டும் போவார். அதுக்கு பிறகுதான் நடுநாடியை காட்டுவார். நடுநாடி தான் யானையோட துதிக்கை. எழுதினீங்கன்னா உங்களுக்கு படம் போட்டு காமிச்சிருப்பாங்க. ஓம் என்பது தான் யானையோட எழுத்து, அந்த துதிக்கைக்கான எழுத்து. ஓம் போட்டீங்கன்னா அந்த யானை படத்தை போடலாம். அப்போ நீங்க ஓம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு சகலவிதமான பரிவார தேவதைகளுக்கும் சென்று கடைசியில் விநாயக பெருமானிடம் சென்றால்தான் ஓம் என்பதற்கான அர்த்தம் கிடைக்கும். சரியா தப்பா? இதான புராணங்கள்லயும் போய் நிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்க ஓம் போட்டு சிவையை நம்ம சொல்லக்கூடாது. ஓம் ஹரி கணபதி ஹரி எதா ஒன்னாலும் நீங்க போயிட்டு அங்க இருந்து ஓமுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இங்க வரணும். அதுதான் கிரியை.
கிரியையில் சிவய நம என்பதையே உடைக்காதீங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா சிவய நம என்பதற்கு பீஜம் போட்டால் இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கிறது. அது சாஸ்திரம். ஒன்று மந்திர பயிற்சினா என்னன்னு கேட்டால் இதெல்லாம் மட்டும் இல்லை. மந்திர பயிற்சினா இப்போ நீங்கள் சிவய நமன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் என்ன மாறும்? உட்காந்துட்டு நீங்கள் எவ்வளோ நாளைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? காற்று தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அது இல்லை விஷயம். சிவ என்பதை முதலில் நிறுத்தி யகாரம் என்பதை சிவத்தோடு நிறுத்துவது தான் மந்திர பயிற்சி. அது மூச்சு காத்தில் நிறுத்துறது இல்லை. நான் செய்கிற ஒவ்வொரு வேலையிலேயும் இறைவன் இருக்கிறான் என்பது முதலிலே நிறுத்தி நான் செய்தால்தான் சிவய நம என்பதை பயிற்சி கொண்டிருக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் யார் பண்ணது? திருஞான சம்பந்தர் பண்ணது. அவர் கொடுத்த பால் கிண்ணத்தில் பெருமான் 5 எழுத்தை பதிச்சு தான் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவருக்கு தாளம் கொடுக்குறான். சிவய நமங்கிற 5 எழுத்து தான் அதில் இருக்கு. அப்போ அதே மாதிரி பல்லக்கு கொடுக்குறான். 5 எழுத்தை சொல்லி தான் மேலே ஏறி உட்கார்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லா இடங்களிலும் சிவபரம்பொருளை முன்னிட்டு கொண்டு தான் வேலை செய்கிறேன். எனக்கு இப்போது சிவபரம்பொருள் இல்லை என்று நான் வீட்டில் ஒரு வேலை செய்துவிட்டு கோவிலில் பெருமான் இருக்கிறேன் என்று அங்கே மட்டும் சிவனையோ அல்லது மந்திர உச்சாரணம் செய்யும் போது மட்டும் சிவனையோ நினைப்பது மந்திர பயிற்சி ஆகாது. அது எல்லாம் ஒரு உபாயம். அதற்கு பிறகு எல்லா காலங்களிலேயும் சிவபரம்பொருள் முன்னிற்குமாறு வேலை செய்வதுதான் சிவய நம என்று செய்வது. இதுதான் மந்திர பயிற்சி. நீங்க உட்கார்ந்துக்கிட்டு செய்கிற கிரியை மட்டும் மந்திர பயிற்சி கிடையாது. ஆமா, அதான் சொல்லிட்டுமே. எல்லாருக்குமே அதான். ஒன்றும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இப்போ எங்களுக்கு. ஆனால் சிவய நம ஓமினுடைய விரிவுன்னு சொல்லிட்டா ஓம் எங்கே இருக்குதுன்னு அர்த்தம். பரிணாமமாக வருதா விருத்தியா வருதா? விருத்தியா வந்தா உள்ளே மடங்கி இருந்தது வெளியே தெரிகிறதுன்னு அர்த்தம். அப்புறம் ஓம் எங்கிருந்து எடுத்தாந்து வைப்பீங்க? பழகிட்டீங்களா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, அதெல்லாம் பீஜ மந்திரம் சொல்லுவாங்க. ஆனா இந்த மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு தனியா சிவையை நம்ம சொல்லணும். அப்புறம் தான் என்ன பண்ணிடுவோம்? கிரியாலோபம் மந்திராலோபம் தந்திராலோபம் சொல்லி தப்பிக்கிறது கட்சியா. எல்லாம் சாமிக்கும் சொல்லலாம். ஆனா இந்த 5 எழுத்து சொல்லக்கூடாது. இன்னொரு ஆமா, இந்த சுவாமி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன்ல, அந்த சுவாமின்னு சொல்றது கூட உலகத்துல எல்லா சாமியும் சாமி கிடையாது, எல்லாம் ஆசாமி தான். ஆனா சுவாமி என்ற பெயராலேயே சொல்லப்படுகிறவன் யாருன்னு கேட்டா, சுவாமி என்ற சொல்லாலேயே சொல்லப்படுகிறவன் யார் என்று கேட்டால் முருகன். இப்படின்னு அமர கோஷத்துல எழுதியிருக்கிறான். நீங்க சிவசுவாமி மற்ற சாமிக்கெல்லாம் கணபதி சுவாமி சொல்லலாம். ஆனா சுவாமின்னு சொல்லிட்டா அது முருகனை குறிக்குதுன்னு அமரகோஷம் நிகழ்ந்துல எழுதியிருக்கிறான். அந்த மாதிரி ஆமா, சுவாமி நாதன். ஏன்னா சுவாமி என்ற பெயருக்கே உரிய நாதன். அது மட்டும் இல்ல, ஒரு சூட்சம் என்னன்னா பிரம்மம் என்ற சொல்லுக்கே உரிய பொருள் அவன்தான் அப்படிங்கிற மாதிரியும் நிகண்டுல பொருள் இருக்குது. அதனால அங்க போய் நீங்க அடையெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஓம் சரவண பவாயா. அப்ப ஓம்ங்கிறதுக்கு மேல அவரை கொண்டாந்து வைக்கிறீங்க நீங்க, அவ்வளவுதான். எனக்கு அந்த மந்திரத்துக்குள்ளெல்லாம் நான் போய் நான் அதில் விளக்கம் சொல்ல தயாரா இல்லை. அது உங்களுக்கு அனுபவம் தருவான். இப்ப அனுபவத்துக்கு தயாரா நீங்க எப்ப இருப்பீங்களோ அப்ப, அப்படி இல்லைன்னா மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும். சிலதை நாங்க இரும்ப என்ன பண்ணுவோம்னா துவைச்சி காய்ச்சி அடிச்சு அதை இன்னொரு ஃப்ரெஷ்ஷாக ஆக்குவோம். சரி வேலைன்னா உருக்கி தான் மாற்றணும். அது நான் ஒன்றும் பண்ண முடியாது.